இருக்கிறேன் வச்சு கத்தியத்தா தொடுவாரு சாட்டியத்தா அடிப்பாரு சொடுகுரு வேலை அடிக்கிறாங்க சொடுகுரு வேலை அடிக்கிறாங்க பெற்றெடுத்த தாய்க்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இப்போது இரு பிள்ளைகளை கண்களாக சோமாக பார்க்கிறாளா இல்லை என்று சோதித்து பார்த்து அம்மா சொல்றேன் ராஜா பெற்றெடுத்த தெய்வமே ஐயோ குடும்பத்தின் குத்து விளக்கு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்து தெரியல நவ நாயகியே உண்ணா நவ சக்தியே நவ கிரகங்களின் தலைவியே வெற்றி வகை சூடிவா மகனே என்று ஒரு வார்த்தையை சொல்லி வழியெடுத்து வையுங்கள் தாய் ஐயோ 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 என் புள்ளனா நீ தானே என் புள்ள என் ராஜா ஐயா பானாவத்து ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று ரயில்வே போன என் ராஜா உன்னை நினைச்சாலே அம்மா கடி பெருமையா இருக்குதுடா உன்னை நான் பெற்றதுக்கு நான் கோடி புண்ணிய செஞ்சதுக்கு நம்ம மகனே அம்மா எப்படி எனக்கு பெருமையா சொல்றாங்க நீங்க திட்டுறீங்க உன்னை யாரும் திட்டினாங்களா யாரு உன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்தா போதும் அந்த அம்மா இந்த அம்மா அடிக்கின்றாங்க இந்த அம்மா அழுகுறாங்க எல்லாருமே திட்டுறாங்க புள்ள இது வரைக்கும் அந்த அம்மா வச்சதே இல்லையா நாளைக்கு காலையில சண்டை போதும் ஒரு பெரிய விஷயம் என் புள்ள எனக்கு அடிப்பா நாளைக்கு அம்மா அம்மா எனக்கு கொஞ்சமா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போலே இருப்பான் எனக்கு ஒரு மகன் என் ராஜா இவங்க திட்டுறவங்களெல்லாம் காலைல வைக்கிறேன்டா அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டு வைக்கிறேன்டா என் பிள்ளைய திட்டுறேன் ஏய் கோடியே இதுக்கு மேல பேசுற மரியாதையா இருக்காது என் பிள்ளை திட்டாதே ஏன் என் பிள்ளை நீ திட்டுவேன் எது திட்டுவேன் என் பிள்ளைய எதுக்கு திட்டுற அவன் பிள்ளை வந்து என்ன வாதிப்பான் ஆசை இருந்தா அம்மா எடுத்து போறேன்டா உனக்கு நானு என்ன சொன்ன நாய் வயிற்றுல பிறந்ததுக்கு அந்த தாய் வயிற்றுல பிறந்ததுதான் கோடீஸ்வரன் டேய் அவங்க எங்கேயோ போயிருப்பாங்கடா எங்க போயிருப்பாங்க அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க நேரம் மேல போயிருப்பாங்க அதான் சொல்றேன் அவ்வளவு குடும்பக்காரனா எவ்வளவு நல்ல பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் ஏ ராஜா உனக்கு பின்னால வேணும் உனக்கு வெற்றி வாகை சுடிவா மகளே என்று ஒரு வாழ்த்து அனுப்பி அவ்வளவுதானே சொல்லி அனுப்புறேன் அதான தாய் உள்ளோம் சரியா எனக்கு பெற்ற தாய் பர என்ன சொல்லி அனுப்புறாங்க டேய் உனக்கு நான் அம்மா சொல்ல ராஜா நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது அம்மா நான் இருக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் சொல்ல நல்லபடியா வாட்சி வழி அனுப்புறேன் நான் சொல்றேன் எனக்கு காது கேட்கலடா காது மேல அச்சியே என் கண்ணு நான் என் இதயமே கொடுப்பேன் என் முல்லைக்கு நான் டேய் அப்படியே விட்டுருப்பாரு நானு 2 வண்டி தானே டேய் உனக்கு நான் 10 வண்டி எடுத்தாருண்டா அம்மா நான் உங்களுக்கு டேய் நான் 10 வண்டி எடுத்தாரு யாருன்னு சொல்லுமா நான் அப்படியே மாற்றி வழி அனுப்பிட்டேன் இவனை என் பிள்ளைய ஐயோ டேய் அப்பேற்பட்ட காயத்தை நான் செய்வேனா அம்மா நானு அந்த காயத்துல செய்ய மாட்டேன் நான் பெத்த புள்ள சரியா போடுவா ஐயோ என் புள்ள எனக்கு போகணும் நான் என் பிள்ளை நான் விட மாட்டேன் பாரு அவனை திட்டுறாங்க டேய் யாரு என்ன சொல்லிட்டேன் அம்மா நான் இருக்கிறேன் நான் அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு குறை என்பதை வைக்க மாட்டேன் மகனே டேய் யார் ராஜா உனக்கு அம்மா நல்லபடியா வாழ்த்தி வாய் அனுப்புற மகனே என் செல்வமே டேய் நீ எங்கேயாவது கட்டினா போனா டேய் நீ அதை பத்தி எனக்கு தானே தெரியாது
எல்லாத்துக்கும் அவனால போராடி கிடக்காது. டேய் நீ எக்காடு கட்டு போனா எடுக்குன்னா நீ விட்டு போனா எடுக்குன்னா நீ செத்து போனா எடுக்கணும். டேய் எனக்கு நீ என்னடா எனக்கு என் மூத்த புள்ள கேறான்டா. டேய் எனக்கு அவன் காலத்துக்கும் எனக்கு கஞ்சி ஊத்துவான். எனக்கு ஒரு சந்தேகம். போதுமாப்பா ஒரு பால் எடுத்து இப்போ ஒரு பால் சவுத் அடிச்சோம்னா என்ன பண்ணும்? அந்த பால் நம்ம கைக்கு தான் வரும். நம்ம கைக்கு தான் வரும். ஒரு பால் எடுத்து சவுத் அடிச்சா மறுபடியும் நம்ம கையா தான் வரும். எனக்கு ஒரு சந்தேகம். அம்மா என்ன எட்டி வச்சு அவங்க அந்த பக்கம் வராங்க. அது பால் வந்து அவங்க கைக்கு வருது. சோத்துல அடிக்கிறது பாவி நீடா கஞ்சி ஊத்து. டேய் நீயா கஞ்சி ஊத்து. சத்தியமா நான் சொல்றேன், நான் ஊத்த மாட்டேன். நான் யாரா ஊத்துறேன்? நீ ஊத்த மாட்ட நல்லா தெரியும். ஒன்ன ஊத்துவான்டா கஞ்சி. கொய 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 கொயான்னு ஊத்துவான்டா கஞ்சி. நல்லா சோத்தை வெடிச்சிட்டு அந்த கஞ்சி தண்ணி மேல இருக்கிற ஏட்டை அப்படி தள்ளிட்டு அதுல உப்பு போட்டு நல்லா கலக்கி அம்மா ஊத்துவான்டா கஞ்சி. அம்மா மொடுக்கு 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 மொடுக்குன்னு குடிக்கிறாங்க. அம்மா விடி விடி விடக்கூடாது. வாச்சி வழி அனுப்புவாங்க. என் வயிற்று அவன் உயர அவன் தாயோட வயிற்று அவன் எக்கேடு கட்டு தான் போவான். அவன் போற வயசு சத்தியமா திரும்ப மாட்டான். டேய்